கிறிஸ்துவுக்குள் அன்பான பிளெஸிங்ஸ் எஃப்எம் ரேடியோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனம். நாம் இன்று பார்க்க போகும் பாடல் பாமாலை புத்தகத்தில் 72வது பாடல். ராக்காலம் பெத்லேம் மேய்ப்பர்கள் தம் மந்தை காத்தனர் என்ற பாடல். இந்த அருமையான கிறிஸ்துமஸ் பாடலை எழுதியவர் நாஹூம் டேட் அவர்கள். 1652ஆம் ஆண்டு அயர்லாந்தில் உள்ள டப்ளினில் பிறந்தார். தகப்பனார் ஃபெய்த்ஃபுல் டேட் அவர்கள். டப்ளினில் உள்ள ட்ரினிட்டி கல்லூரியில் பட்டம் பெற்றார்கள். இலக்கியத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்கள். இலக்கியத்தில் புகழ்பெற்று விளங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு லண்டனுக்கு சென்று நிறைய மேடை நாடகங்களை எழுதினார்கள். நாஹூம் அவர்கள் மேடை நாடகங்கள், கவிதைகள், நிறைய இலக்கியங்களை எழுதியிருக்கிறார்கள். ஷேக்ஸ்பியரின் கிங் லியர் இலக்கியத்திற்கு சந்தோஷமான முடிவை கொடுப்பதற்காக இலக்கியத்தை மீண்டும் மாற்றி எழுதி புகழ் பெற்றார்கள். இங்கிலாந்தின் சிறந்த தேச புலவர் என்ற பட்டத்தை பெற்றார்கள். புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவ சபை உருவான 16ஆம் நூற்றாண்டில் திருச்சபையின் பாடல்கள் அனைத்தும் தாமஸ் டர்ஹோல்ட் அவர்கள் மற்றும் ஜான் ஹாப்கின்ஸ் அவர்களின் தி ஹோல் புக் ஆஃப் சாம்ஸ் சால்டர் என்ற சங்கீதங்களின் அமைப்பில் பாடப்பட்டன. இப்பாடல்கள் பாடுவது மிகவும் கடினமாக இருந்தது. சங்கீதங்களை தவிர வேறு எதையும் அடிப்படையாக கொண்டு ஒரு சபை பாடலை பாடுவது மிகவும் அசாதாரணமானது. இங்கிலாந்தில் நாஹூம் டேட் காலத்தில் சங்கீதங்களை பாடுவது வழக்கமான நடைமுறையாக இருந்தது. டேட் அவர்கள் சங்கீதத்தை வேதத்தில் இருந்து நேரடியாக பாரஃப்ரைஸ் செய்து ரைம்ஸ் மற்றும் ஒரு குறிப்பிட்ட மீட்டருடன் கவிதை வடிவத்தில் எழுதினார்கள். அவர்களுடைய முக்கியமான குறிக்கோள் சங்கீதங்களில் இருந்து எதையும் கூட்டவோ குறைக்கவோ கூடாது என்பதாகும். எனவே சங்கீதங்களை நவீன முறையில் மாற்றி அமைத்து எளிதில் பாடும்படி அமைக்க 1696ஆம் ஆண்டு இங்கிலாந்தின் அரசவை கவிஞர்களான நாஹூம் டேட் அவர்களுக்கும் நிக்கோலஸ் பிராடி அவர்களும் முயற்சிகள் எடுத்தனர். கடும் எதிர்ப்புகள் மத்தியில் கிங் வில்லியம் III அவர்கள் நியூ வெர்ஷன் ஆஃப் சாம்ஸை இங்கிலாந்தில் உள்ள ஆங்கிலிக்கன் சர்ச்சில் பாடுவதற்கான அனுமதியை வழங்கினார்கள். இப்புதிய சங்கீதங்களை இங்கிலாந்து திருச்சபையில் உற்சாகத்துடன் பாடினார்கள். இதைத் தொடர்ந்து 1700ஆம் ஆண்டு சங்கீதங்களின் மற்றொரு துணை தொகுப்பையும் வெளியிட்டார்கள். சங்கீதங்களை மட்டுமே திருச்சபையில் பாடப்பட்டு வரும் காலத்தில் லூக்கா எழுதின நற்செய்தி நூலில் இருந்து லூக்கா 2ஆம் அதிகாரம் 8 முதல் 20 வசனங்களை வைத்து தேவதூதர்கள் மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கும் சம்பவத்தை எளிய நடையில் கிறிஸ்துமஸ் கீதமாக இப்பாடலை எழுதினார்கள். அவர்களின் இந்த புதிய முயற்சி வரவேற்கப்படவில்லை. டேட் அவர்களின் மற்ற இலக்கிய முயற்சிகளைப் போலவே பல விமர்சனங்களை மட்டுமே சந்தித்தார்கள். சங்கீதங்களை நேசித்தவர்கள் பலர் இப்பாடல்களை விரும்பவில்லை. சங்கீதங்களை தவிர 16 புதிய பாடல்களை 1700ஆம் ஆண்டு நாஹூம் டேட் அவர்களும் நிக்கோலஸ் பிராடி அவர்களும் வெளியிட்டார்கள். அதில் இப்பாடல் வெளியிடப்பட்டது. ராக்காலம் பெத்லேம் மேய்ப்பர்கள் தம் மந்தை காத்தனர், கர்த்தாவின் தூதன் இறங்க விஞ்சோதி கண்டனர். முதல் ஸ்டான்சாவில் தேவதூதர்கள் விண்ணில் இருந்து இறங்கினார்கள். இரவில் மேய்ப்பர்கள் தங்கள் மந்தையை கவனித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் இறங்கி வந்தார். மகிமை சுற்றிலும் பிரகாசித்தது. 2ஆம் ஸ்டான்சாவில் தேவதூதர் அவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியின் நற்செய்தியை கொண்டு வந்தார். பெரும் அச்சத்தில் இருந்த மேய்ப்பர்களுக்கு, பயப்படாதிருங்கள், உங்களுக்கும் அனைத்து மனித குலத்திற்கும் மிகுந்த மகிழ்ச்சியின் நற்செய்தியை அறிவிக்க வந்திருக்கிறேன் என்று கூறுகிறார். 3ஆம் ஸ்டான்சாவில் தேவதூதர்கள் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை அறிவித்தார்கள். தாவீதின் வம்சத்தில் தாவீதின் நகரமாகிய பெத்லெகேம் ஊரில் பிறந்திருக்கிறார்.
4ஆம் ஸ்டான்சாவில் தேவதூதர்கள் குழந்தையை எப்படி கண்டுபிடிப்பது என்ற அடையாளத்தை கூறுகின்றனர். தந்தை பொதிந்த கோலமாய் அப்பாலனை காண்பீர்கள். 5வது ஸ்டான்சாவில் தேவதூதர்களோடு சேனை திரள் தோண்டி துதித்து பாடினார்கள். 6வது ஸ்டான்சாவில் எல்லா கன மகிமையும் தேவன் ஒருவருக்கே, பூமியில் சமாதானம் தருபவர் பிறந்திருக்கிறார் என்று மெய்ப்பர்களுக்கு தேவதூதர்கள் அறிவித்தார்கள். மெய்ப்பர்கள் சமுதாயத்தால் மிகவும் தாழ்த்தப்பட்டவர்களாய் இருந்தார்கள். இடம் விட்டு இடம் மாறி சென்று இரவை பகலாக்கி மந்தைகளை கவனமாக மேய்த்து வருபவர்கள். இப்படிப்பட்ட மக்களுக்கே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தி முதலில் தேவதூதர்களால் அறிவிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு சமுதாயத்தால் கைவிடப்பட்ட ஒதுக்கப்பட்ட மக்களின் மீட்புக்கு வழிவகுத்தது. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற வாக்குத்தத்தத்தின்படி தேவனிடம் இருந்து பிரிக்கப்பட்ட மனிதனை தேவனோடு ஒப்புரவாக்கும் மீட்பின் கிரியைகளுக்காக பெத்லஹேமில் இயேசு பாலகனாக பிறந்தார். டேட் அவர்கள் எழுதின பல இலக்கியங்கள் மறைந்து போனாலும் பல நூற்றாண்டுகளை கடந்து இன்று நாம் எல்லாரும் விரும்பி பாடப்படும் பாரம்பரிய கிறிஸ்துமஸ் பாடல் ஆகும். மேய்ப்பர்கள் இந்த நற்செய்தியை கேட்டு எவ்வளவு சந்தோஷம் அடைந்தார்களோ அதே போன்று நம்மையும் பெத்லஹேமுக்கு அழைத்து சென்று சந்தோஷம் அடைய செய்யக்கூடிய பாடல் ஆகும். அதே சந்தோஷத்துடன் நாம் இப்பாடலை பாடுவோமா?